இன்னும் வச்சு போலாமா? போலாம் மச்சான். எங்க போறோம்? மாயனூர். ஏன்னா நீ பாட்டுக்கு வர சொன்னா போலாம் மாயனூருங்கிற பொசுக்குன்னு. மாயனூர் டேம் வச்சு நல்லா இருக்குமா? சூப்பரா இருக்கு. நல்லா மட்டும் இல்லாம இருக்கட்டும், உனக்கு இருக்குது. ஓவர் பில்டப்பா இருக்குது. போய் பார்த்துட்டு நீயே சொல்லுவ. ஏழரைப்பாளையம் டேம் மாதிரி மாயனூர் ஒரு டேம் நல்லா இருக்குங்க. ஏழரைப்பாளையம் நல்லா இருக்குமா? ஆமா நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். டேமே தெரியும். எல்லாரும் விளாக் எடுத்து போறோம், நம்மளும் எடுத்து போறோமா? சூப்பர். வேற என்னென்ன இருக்கு கரூர்ல? கடவுர் பழனியார் டேம் இருக்கு. கடவுர்ல அரண்மனை இருக்கு. இந்த ரோடு இன்னும் கட்டி முடிக்கலையா அவனுங்க? இல்ல நட்பு, இந்த பஸ் இருக்குல்ல, இது வந்து எங்க ஊர் பஸ். எங்க ஊர் பஸ்னா சிவகங்கை பஸ். TN 63 பேரு. இல்லடா, இப்ப நானா பஸ் நானா விட்டேன். பஸ் TN 63 வந்து இது வந்து ஏழுமலை, இது என்னது அழகர்மலையான்ட்டு ஒரு பஸ் இருக்கு. அந்த பஸ் அப்படியே ஒண்ணுமே பண்ணல அவனுங்க, ஸ்டிக்கர் மட்டும் வாங்கி விட்டுட்டாங்க. கரூர் தம்மம்பட்டி வர போதா இருக்கு. என்ன நிப்பாட்டிட்டாங்க? செக்கரா? ஓ, செக்கரவாழ மக்கள் இதெல்லாம் செக் பண்றாங்க. ஆப்போசிட்ல போன் பேசிட்டு வராங்க. அதுதான்டா இங்க பெரிய தலைவலியா இருக்கு நட்பு. அது ஓகேடா, முக்காசு இந்த லாரி ஓட்டுறவங்கலாம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு பாக்குறேன் வெறும் ஒரு அன்னைக்கு நேத்து சும்மா கவுண்ட் பண்ணி பார்த்தேன் எத்தனை பேர் ஓட்டுறாங்கன்னு. 10 பேர்ல 7 பேர் போன் பேசிட்டு தான் ஓட்டுறாங்க. என்ன பண்றது? ஓகேவா? எங்க என்ன பெட்ரோல் பங்கு? என்ன பெட்ரோல் பங்குன்னா நட்பு புரியல. என்ன பெட்ரோல் பங்கு? கரெக்டா எவ்வளவு கிலோமீட்டர்? மாயனூர்ல இருந்து ஒரு ரோடு லெஃப்ட் பிரியும். அங்க இருந்து வந்தீங்கன்னா நேரா உள்ள கொண்டு போய் அந்த எஸ்ஆர்டி தாண்டி ஜாயின் பண்ணிட்டு லாரிக்குள்ள ஒரே சரி பார்த்தேன். ஆமா சரி. எப்பயுமே முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த 2 வீலர் லைன்ல பார்க்கணும். நமக்கு முடியாத பட்சத்துல அந்த லைன் வந்துக்கலாம். ஆனா அது கார்ல போறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதனால நம்ம இதுவே வந்து முடிஞ்ச அளவுக்கு கீப் அப் பண்ணோம். ஆனா நிறைய பேர் அதை மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறாங்க. நீ பேசுறது சரி, இறக்கிட்டு சொல்றேன்.
கைஸ் இப்போ வந்து நம்ம மாயனூர்ல இருக்க ஒரு டேமுக்கு போறோம். ஃப்ரெண்டு சொன்னா வாழ சும்மா போயிட்டு வரலாம், டீ குடிக்கலாம்னு கூப்பிட்டான். சரி பக்கத்துல தான் மாயனூர் டேமு, நானும் இவ்வளவு வருஷமா இங்க இருக்கேன், இதை நான் பார்த்ததே இல்லை. சரி அதனால வாங்க அப்படியே ஜாலியா போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். எனக்கு இன்னைக்கு நைட் ஷிஃப்ட் வேற. ஸோ அதனால வீட்டில் பகல் ஃபுல்லாக சும்மா இருந்தாலும் போர் அடிக்கணும். இந்த மாதிரி குட்டி குட்டி இடத்துலாம் பார்த்தோம்னா நமக்கு ஒரு மனசு திருப்தியா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கல்வராயன் மலை, இதெல்லாம் பிளான் பண்ணியிருக்கோம். வர ஒரு வீடியோவில் அதெல்லாம் பார்க்கலாம் நீங்க. கீப் சப்போர்ட்டிங். வாழ்க்கையில நிறைய இருக்கு பார்க்கறதுக்கு. விஜய் சேதுபதி மாதிரி பிரைட் ஏறி போய் கோவாதான் பார்க்கணுன்ட்டு கிடையாது. உள்ள இருக்கிற பக்கத்துல இருக்க இடமே நம்ம நிறைய பார்க்காம அந்த அழகை நம்ம ரசிக்காம இருந்திருப்போம். பக்கத்துல தான் இருந்திருக்கோம், பட் நம்ம பார்க்காம இருந்திருக்கோம். அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. லைஃப் இப்பெல்லாம் வந்து ரொம்ப 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 வெரி வெரி ஷார்ட்டா இருக்கு. என்ன எப்ப எது நடக்கும்னே தெரியாம இன்னைக்கு காலையில நைட்டு படுத்து காலையில எந்திரிச்சாதான் நிஜம். அதை எந்திரிப்பாங்களாம் எனக்கு தெரியாது. ஸோ அதனால மீன்மேல் யாருக்கிட்டையும் சண்டை போடாம நம்மளோட வஞ்சத்தை கக்காம எது என்ன ஆமாஜி எதிரான் போடுறதுக்கு நம்ம ஒண்ணும் ஏறிட்டு போயிட்டே இருப்போம். இன்னும் எவ்வளவு நேரம்டா, எவ்வளவு தூரம்டா இருக்கு? 2 கிலோமீட்டர் இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தா. கைஸ் நான் வந்து ரொம்ப லாங் போல ஸோ அதனால வந்து க்ளவுஸோட ரைடிங் ஜாக்கெட்டே போடல. இன்கேஸ் நீங்க வந்து ஒரு லாங் ரைட் பிளான் பண்றீங்க, மோர் தென் 50 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் அப்படின்னா கண்டிப்பா வந்து ரைடிங் ஜாக்கெட் போடுங்க. பார்த்தா வந்து பாவம்லாம் அது ரொம்ப கஷ்டமா. வெயில் இனிமேலாம் வந்து வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடும். அவன் வந்து வெயிலே நின்றுட்டு இருப்பான். ஒரு நாளைக்கு எவ்வளவு கூட தெரியல. நம்மளுக்கு வயசானாலும் ஆமாமா இது பண்ற பதிவு பண்றியா? நம்ம ஃப்ரெண்ட் ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. இதோட 4-வே முடியுது 2-வே. ஆமா, இந்த ரோடு பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஆக்சிடென்ட் ப்ரோன் ஜோன் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நீங்க உங்களுக்கே தெரியும், போக போக இது திருச்சி வரைக்கும் போறதுக்கும் உங்களுக்கு பெரிய தலைவலியா வந்துடும். என்னடா இது இப்படி இருக்கு ரோடு அப்படின்ட்டு. ஒரு நாள் அதுவும் நம்ம அந்த ஸ்டேச்சை ஓட்டி காமிக்கிறேன். கரூர் டு திருச்சி 74 கிலோமீட்டர் வரும். ஒன் ஆஃப் த மோஸ்ட் த்ரில்லிங் அண்ட் ஆக்சிடென்ட் ப்ரோன் ஜோன் சொல்லலாம். ரொம்ப ஆக்சிடென்ட் ஆகும். ஆனாலுமே வந்து ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ண முடியல. அது உங்களையும் தப்பு சொல்ல முடியாது. ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா ட்ராக் வரும் கொஞ்சம் தூரத்துல. லெஃப்ட் சைட்ல காவேரி ஆறு, அப்புறம் விவசாய நிலங்கள் வரதுனால இது வந்து ஒரு மோஸ்ட் கனெக்டிங் ரோடு கூட. இப்போ திருச்சி போறவங்க இதுலதான் போய் ஆகணும். திருச்சில இருந்து கரூர் போறவங்க, ஈரோடு போறவங்க, திருப்பூர் போறவங்க இதுல வந்துதான் கனெக்ட் ஆகி போகலாம்.
சப்போஸ் சேலம் போறவங்க கூட கனெக்ட் பண்ணி போகலாம். சேலம் ஆனா அதுக்கு அந்த பக்கம் ரூட் இருக்கு, அதுவும் இதே மாதிரி தான் இருக்கு. இதோட கொஞ்சம் ரொம்ப மோசம் அது. இன்னும் ரோடு வந்து சின்னதா. திரும்பி லெஃப்ட் ரயில்வே ட்ராக். ஓகே ஓகே. ஓகே ஓகே ஓகே. இது ஜஸ்ட் ஒரு கேஷுவல் பிளாக் தான். நீங்க வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கணும் எதிர்பார்க்காதீங்க. ஜஸ்ட் ஒரு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா பேசிட்டு ஒரு ஷார்ட் ட்ரிப் போடுறது தான் அந்த ஒரு விளாக். இதுல எல்லாமே வரும். நீங்க வந்திருக்கீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா? நான் ஃபர்ஸ்ட் டைம்டா. ஓ லெஃப்ட் 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 இருந்துட்டு ரைட்டா கை காமிக்கிறான். ரைட்டா லெஃப்டா? சார் ரைட் ரைட் ரைட். கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஆமா, அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. பாவம், ஒரு கண்ணுக்கட்டியை போட்டு தனியா கூட்டிட்டு போறாங்க. நீ என்ன ஜி மெதுவா பேச வரீங்க? நீங்க கேட்க முடியாது. நான் இங்க உள்ள பேசிட்டு இருக்கேன் ஜி. சரி ஓகே. ஹாய் மாடு. ஐயோ கத்துதுரோ பாவம். நட்பு பயத்துல உச்சா போயிருச்சு. இந்த பாரு, இந்த லெஃப்ட்ல தான் ஃபுல்லா மீன். அப்படியா? வந்துட்டமா? வந்தாச்சு. என்றா சொல்ற? ஃபர்ஸ்ட் டேம்க்கு போயிட்டு வந்துடலாம். ஓகே. தெரியுதா? ஃபுல்லா மீன் லெஃப்ட்ல பாரு. அங்க பார்த்து முன்னாடி பார்த்து ஓட்டுங்க. ஆமாடா, மீன் ஸ்மெல் வருது. ஆமா, நீ என்னைக்கு வந்தாலும் மீன் கிடைக்கும். அப்படியா? ஆமா, எல்லா நாளும் டேம் இருக்குதே. ஆனா இதுதான் ஆதி மீன் தான். ஆமா. செம்ம கவுச்சி அடிக்கு. கவுண்டர் போடுறாருப்பா. கவுண்டர் போடுறாரு. கவுண்டர் போடுறீங்க என்ன? செம்மையா இருக்குடா. குளிக்கலாமாடா? வந்து குளிக்கலாமா? இல்ல அதுக்கு தண்ணியே கம்மியா தான் இருக்கு மச்சி. கம்மியா இருக்கு. அங்கேயே ஆத்துல குறைஞ்சிச்சு இல்ல தண்ணி. வேலூர் ஆத்துல பாத்தீங்கன்னா கம்மியா குறைஞ்சு. ரைட். என்ட்ரி ஃபீலா இருக்கா? அதெல்லாம் இல்ல. பைக் அங்க போய் அந்த ஃபார்முலா கைஸ் இங்க பாருங்க கைஸ், செம்மையா இருக்கு அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், நல்லா இருக்கு அவ்வளவுதான். அங்க பாருங்க கைஸ். டேய் வேணாண்டா. ஐயோ அது மட்டும் பண்ணாதீங்கடா. இருங்க ஜி, யாரா அவனுங்க அடிச்சு கிடிச்சு பிடிக்கிட்டு போயிட போறாங்க. போனா இது காட்டுப்புத்தூரா? அப்படி நிப்பாட்டிக்கலாமா? நான் கூட ஏத்தி நிப்பாட்டலாம். பஸ் கிஸ் வராதுல்ல? இது ஒன்னும் பிரச்சனை போயிடும். ஓகே, நம்ம வந்து மாயனூர் டேம் வந்தாச்சு. வந்து அழகா பாருங்க ஜி, இயற்கையோட அழகா. எறா வரேன். இதான் ஜி எனக்கு போன் வந்தது, நீங்க வச்சிருக்க, நாங்க போய் பேசுறோம். ஓகே ஜி. गाइस இது மாயனூர் டேம். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குல்ல, பீஸ்ஃபுல்லா இருக்கு. அங்க ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. நம்ம ஹைனஸ் இதோட 2022 23 24 25 26 4th இயர் ஆயிடுச்சு. இதோட ஷார்ட் ரிவ்யூ நான் வந்து சீக்கிரம் சொல்றேன். ஆல்மோஸ்ட் 32,700 சம்திங் ஓடிட்டேன். அதான் பாத்துறேன். இந்த மாதிரி நிக்கிறாரு நம்ம ஃப்ரெண்டு, அவர் தான் நம்ம ஃப்ரெண்டு. மச்சி ஒரு ஹாய் சொல்லுவா. ஹாய் சொல்லு. நாங்களாம் வந்து ஏர்லி 90s கிட்ட, அதனால அப்படிதான் இருப்போம். ஸோ
செம்ம இருக்கு. தெரியுதான்னு தெரியல, நல்லா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ஜேடபிள்லாம் போயிருக்கேன், பட் ஃபர்ஸ்ட் டைம். நல்லா இருக்குல்ல, இந்த மாதிரி வந்துட்டு போனாதான் நல்லா இருக்கும். உங்க பிஸி லைஃப், ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்ல இந்த மாதிரி வந்து ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் இருந்துட்டு போனீங்கனாலே, ஏகப்பட்ட பேர்ட்ஸ் இருக்குடா. கொக்கு இதெல்லாம் வந்து ஃபிஷிங்க்கு வந்திருக்கு போல. நல்லா இருக்கு. இப்ப வந்து குளிச்சோம்னா சூப்பரா இருக்கும். அதான் அந்த அந்த மாதிரி இடத்துல போயிட்டு ஒரு 1 மணி நேரம் கூட உட்காந்துருக்கலாம், அப்படியே சூப்பரா இருக்கும். இதான் லைஃப். அங்க தூரத்துல ஒரு மலை தெரியுது, பட் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. அது என்ன மலைன்னு தெரியல. அது குளித்தலை பக்கத்துல இருக்கிற ஒரு மலைன்னு நினைக்கிறேன். சூடு ஸ்டார்ட் ஆயிருச்சு. நாங்க காலையில பிளான் பண்ணோம், அன்பார்ச்சுனேட்லி வர முடியல. பட் ஓகே இல்ல, உங்களுக்கு வியூ தெரியுதான்னு தெரியல. நெக்ஸ்ட் டைம் ஸ்டிக் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். மேபி இப்பயே கூட காமிச்சாலும் காமிக்கலாம். நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்ல டெய்லி பிஸி டென்ஷன் அந்த மாதிரி டயத்துல இது எவ்வளவு பரவாயில்ல இருக்கும்ல. இருங்க. ஓகே கைஸ், பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் வியூஸை. அப்படியே ஒரு 2 வரையும் போயிட்டு அப்படியே திருப்பி வரேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அங்கே தூரத்துலலாம் மீன் பிடிச்சிட்ருக்காங்க. செம்மையாக இருக்குல்ல. நைஸ். ரொம்ப பிஸியாக இருக்காரு. தலைக்கு மேலே வைங்க. பயங்கரமா இருக்கு வியூ. பார்த்தியா, காட்டுப்புத்தூர் 4 கிலோமீட்டர். வேலூர் 34. ஆமாம், மோகனூர் போய் போமோ. மோகனூர் போய் போவோம். மோகனூரா இது? செல்ஃபி மாற்ற முடியாது அதில், ஃப்ரண்ட் கேமரா. அது இருக்கு, ஆனால் எதுவும் தெரியல. அது எப்படி மாற்றுன்னு தெரியல.
அழகுதான். ஆண்டி நாளைக்கு கேஸ் போட்டுருவாங்க. அப்படியே மீன் மார்க்கெட் உள்ள போமா அப்படியே ரைஸ். நம்ம வந்து லைவாக மீன் பிடிச்சி விற்கிறத போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. டைம் வேறு ஆச்சு, போய் சாப்பிட்ணும் வேறு. ஃபுல்லாகவே மீன் மார்க்கெட் தான். என்கிட்ட கேட்குறாங்க கூப்பிட்டு. கைஸ் இந்த மீன் உயிரோடு இருக்கு பாருங்க. என்னது அது எவ்வளோ? 120. சரி வேற எங்கே போமா? அது என்ன பாஷா மீனா? அது என்ன மீன் எடுத்து? இதான் நெய் மீனா? அது டேஸ்ட்டாக இருக்கா? இன்னும் ஃபுல்லாக வாங்கிட்டா? எவ்வளோ? 3 கிலோ. 1 கிலோ எவ்வளோ? 150 ரூபாயா? பெருசா 50 ரூபா. ஃபுல்லாகவே மீன் மார்க்கெட் தான்.